வெல்கம் டு ஊறுவது அறிவு. இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 5 டைப் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் ஃப்ளூயிட், ரியல் ஃப்ளூயிட், நியூட்டோனியன் ஃப்ளூயிட், நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட், ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட். ஃபஸ்ட்டு ஐடியல் ஃப்ளூயிட்னா என்னன்னு பார்ப்போம். எந்த ஃப்ளூயிட் கம்ப்ரஸும் ஆகாமல் விஸ்காசிட்டியும் இல்லாமல் இருக்கோ அந்த ஃப்ளூயிட் தான் ஐடியல் ஃப்ளூயிட். ஐடியல் ஃப்ளூயிட்னு ஒரு ஃப்ளூயிட் கிடையாது, அது கற்பனையானது தான். நிஜத்தில் எல்லா ஃப்ளூயிட்ஸ்க்கும் விஸ்காசிட்டி இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. ரெண்டாவது ரியல் ஃப்ளூயிட்னா என்னன்னு பார்ப்போம். எந்த ஃப்ளூயிடுக்கெல்லாம் விஸ்காசிட்டி இருக்கோ அந்த ஃப்ளூயிட்லாம் ரியல் ஃப்ளூயிட். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளூயிடையும் நம்ம ரியல் ஃப்ளூயிட்னு சொல்லலாம். உதாரணமாக கெரோசினை சொல்லலாம். மூணாவது நியூட்டோனியன் ஃப்ளூயிட்னா என்னன்னு பார்ப்போம். எந்த ரியல் ஃப்ளூயிட்லாம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயினும் அதாவது வெலாசிட்டி கிரேடியண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கோ அந்த ஃப்ளூயிட்லாம் நியூட்டோனியன் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. உதாரணமாக நம்ம தண்ணியை சொல்லலாம். நாலாவது நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட்னா என்னன்னு பார்ப்போம். எந்த ரியல் ஃப்ளூயிடுக்கெல்லாம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயினும் அதாவது வெலாசிட்டி கிரேடியண்ட்டும் டைரக்டாக ப்ரொபோர்ஷனலாக இல்லையோ அந்த ஃப்ளூயிட்லாம் நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஃப்ளப்பர் சொல்லலாம், அது ஒரு ரப்பர் பாலிமர். அஞ்சாவது ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்னா என்னன்னு பார்ப்போம். எந்த ஃப்ளூயிடுக்கெல்லாம் ஈல்டு வேல்யூவை விட ஷியர் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கோ அதே சமயம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயினும் அதாவது வெலாசிட்டி கிரேடியண்ட்டும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கோ அந்த ஃப்ளூயிட்லாம் ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. உதாரணமாக டூத் பேஸ்ட்டை நம்ம சொல்லலாம். இந்த 5 டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸையும் ஷியர் ஸ்ட்ரெஸ் வர்சஸ் வெலாசிட்டி கிரேடியன்ட் அதாவது du/dy கிராஃபில் பிளாட் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஐடியல் ஃப்ளூயிட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஏன்னா அதுக்கு விஸ்காசிட்டி 0ன்றதுனால ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்காது. நியூட்டோனியன் ஃப்ளூயிட் 0ல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், ஏன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் வெலாசிட்டி கிரேடியண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கர்வ் மாதிரி இருக்கும், ஏன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் வெலாசிட்டி கிரேடியண்ட்டும் ப்ரொபோர்ஷனலாக இருக்காது. ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட் 0ல் ஸ்டார்ட் ஆகாமல் ஒய் ஆக்சிஸில் ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், ஏன்னா ஈல்டு வேல்யூவை விட ஷியர் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வெலாசிட்டி கிரேடியண்ட்டும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால இப்படி இருக்கும். நியூட்டோனியன் ஃப்ளூயிட், நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட், ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட் இது எல்லாமே நம்ம ரியல் ஃப்ளூயிடாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிடை ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.